Taste the Daily. ஃபெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தரைப்பாலங்கள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கம் பன்னியூர் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் இரண்டாவது முறையாக அடித்துச் செல்லப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் அமிர்தி தரைப்பாலம் மூழ்கியதால் ஜவ்வாது மலைக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. மக்களுக்கு தேவையான இடங்களில் மேம்பாலம் கட்டாமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு பேனாவுக்கு சிலை, கார் ரேஸ் என மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கினர். அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, பணப்பாக்கம், திமிரி, கலவை, ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஹெக்டேர் நெற்பயிர், 50 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர் ஆகியன நீரில் மூழ்கி சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் அதிகாரிகள் காலதாமதமின்றி ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிர்வாகத்திறனற்ற அரசு முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றம்பள்ளி வழியாக செல்லும் பாம்பாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் தரைப்பாலம் மூழ்கியது. ஆம்பூர், ஆனைமடகு மற்றும் கிளை ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த ரெட்டிப்பாளையத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் ஏரி முறையாக தூர்வாரப்படாத நிலையில் நிரம்பியுள்ளதால் கோடை காலத்தில் வறண்டு காணப்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஸ்ரீரங்கராஜபுரம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் கரும்பு உள்ளிட்ட 300 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. ஸ்ரீரங்கராஜபுரத்தை சுற்றிய பல கிராமங்களில் ஏரியின் வரப்பு கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் ஏக்கருக்கு 20,000 முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்த நிலையில் தற்போது பயிர்கள் நீரில் மூழ்கியதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண்மைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு 40,000-50,000 செலவு பண்ணி நாங்கள் பயிர் செஞ்சோம். எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. எனவே இதுக்கு உண்டான சேதத்துக்கு உண்டான நிதியை நிவாரண நிதியை ஏக்கருக்கு ஒரு 30,000 தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டுள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 நாட்கள் மழை பெய்த நிலையில் திருவண்ணாமலை வஉசி நகர் 11வது தெருவில் மலை உச்சியிலிருந்து பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதால் அதில் 7 பேர் வரை சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்பதில் திமுக அரசு மெத்தனம் காட்டிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் மீட்புப் பணி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கு ஆலோசனை வழங்கினார். சேலம் மாவட்டம் கடையம்பட்டி அருகே வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 2 வாகனங்களை அதிமுகவினர் மீட்டனர். மழை காரணமாக சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தின்னப்பட்டி செல்லும் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது. இதை அறியாமல் வந்த 2 வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கி நகர முடியாமல் தவித்தன. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ஆபத்தில் மக்களுக்கு உதவாத நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த அதிமுக கவுன்சிலர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அதிமுகவினர் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர் கொண்டு வாகனங்களில் சிக்கி தவித்தவர்களை பத்திரமாக மீட்டனர்.